கூட்டி வந்தார், மானிட வாழ்வினை தேடி தந்தார். மீட்பரே நம்மை இங்கு கூட்டி வந்தார், மானிட வாழ்வினை தேடி தந்தார். ஆண்டவர் இல்லத்தில் நுழைவோம், இன்று அவர் தரும் புனிதத்தை பெறுவோம். ஆண்டவர் இல்லத்தில் நுழைவோம், இன்று அவர் தரும் புனிதத்தை பெறுவோம். இறைவனின் நாள் இதுவே, நம்மை ஈடேற்றும் நாள் இதுவே. சுமைகளை அவரிடம் தந்திடுவோம், சுகங்களை அவரிடம் கேட்டிடுவோம். சுமைகளை அவரிடம் தந்திடுவோம், சுகங்களை அவரிடம் கேட்டிடுவோம். சமூகத்திலே உளமகிழ்ந்திடவே நம்மை அழைத்தாரே, இதை அடைந்திடவே சமூகத்திலே உளமகிழ்ந்திடவே நம்மை அழைத்தாரே. ஆண்டவர் இல்லத்தில் நுழைவோம், இன்று அவர் தரும் புனிதத்தை பெறுவோம். ஆண்டவர் இல்லத்தில் நுழைவோம், இன்று அவர் தரும் புனிதத்தை பெறுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜியா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்புக்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees of Our Lady of Health, Vallankani, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass, and those who wrote their Mass indents yesterday, and all the devotees of Our Lady of Health, Vallankani, who are watching the same. அன்னையின் அன்பு பக்தர்களே, பாஸ்கா காலத்தின் நிறைவில் இருக்கின்றோம். நாளை பெந்தகோஸ்தே பெருவிழாவோடு இந்த பாஸ்காவினுடைய 50 நாட்கள் நிறைவுக்கு வருகின்றன. ஆண்டவர் இயேசு இவ்வுலகில் தன்னுடைய பயணத்தை, இவ்வுலக பயணத்தை தன்னுடைய சிலர்களோடு இருந்து பயணித்து போதித்து தன்னுடைய போதனைகளை தான் எதற்காக இவ்வுலகிற்கு அனுப்பப்பட்டாரோ அந்த போதனைகள் கடைபிடிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாம் மேற்கொண்ட அந்த துன்பத்தின் வழியாக மீட்பு, அந்த துன்பக்கலனை, இறை மாட்சியை தன்னுடைய சீடர்களும் பின்பற்ற வேண்டும். இறைவனுடைய அந்த இறை வார்த்தையை போதிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அதன் நிறைவாக இன்றோடு இந்த திருத்துதர் பணிகளுடைய கடைசி
இயல் அதிகாரம் அத்தியாயம் நிறைவுக்கு வருகின்றது. யோவான் நற்செய்தியும் இந்த நற்செய்தியினுடைய அந்த சுழற்சியிலே நிறைவுக்கு வருகின்றது. எனவே ஆண்டவர் இயேசு விரும்பியபடி இயேசு கிறிஸ்துவின் மீது நான் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையின் பொருட்டு கைதியானேன். கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கை, இஸ்ராயேல் மக்கள் கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கையின் பொருட்டு கிறிஸ்துவுக்காக நான் இப்போது விலங்கிடப்பட்டிருக்கிறேன் என்று தன்னுடைய இறுதி பயணத்தை ரோமிலே தங்கி பவுலடியார் கிறிஸ்துவுக்காக பட்ட பாடுகளை குறித்து பெருமிதம் கொள்கிறார். எனவே நாமும் கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக வாழ்கின்ற பொழுது பல நேரங்களில் சவால்களை, எதிர்ப்புகளை, சோதனைகளை சந்திக்க வேண்டும். அந்த நேரத்தில் பவுலடியாரைப் போல, பேதுருவைப் போல, யோவானைப் போல கிறிஸ்துவோடு நாம் இணைந்திருக்கின்ற போது கிறிஸ்து நமக்காக நம்மோடு கூட இருந்து நமக்கு பரிந்து பேசும் நம்பிக்கையிலே தொடர்ந்து இப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் பாஸ்கா விழாக்களை கொண்டாடிய நாங்கள் உமது அருளால் அவற்றை எங்கள் வாழ்விலும் செயலிலும் கடைபிடிக்க செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். ரோமையில் தனி வீட்டில் தங்கியிருக்க பவுல் அனுமதி பெற்றுக்கொண்டார். ஆனால் படை வீரர் ஒருவர் அவரை காவல் காத்து வந்தார். 3 நாட்களுக்கு பின்பு பவுல் யூத முதன்மை குடிமக்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்கள் வந்து கூடியபின் அவர்களை நோக்கி, சகோதரரே, நான் நம்முடைய மக்களுக்கு எதிராகவோ மூதாதையரின் மரபுகளுக்கு எதிராகவோ எதுவும் செய்யவில்லை. எனினும் எருசலேமில் நான் கைது செய்யப்பட்டு ரோமையரிடம் ஒப்புவிக்கப்பட்டேன். அவர்கள் என்னை விசாரித்தபோது மரண தண்டனைக்குரிய குற்றம் எதுவும் என்னிடம் காணாததால் என்னை விடுதலை செய்ய விரும்பினார்கள். யூதர்கள் அதனை எதிர்த்து பேசியபோது நான், சீசரே, என்னை விசாரிக்க வேண்டும் என்று
கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளானேன். ஆனால் என் இனத்தவருக்கு எதிரான குற்றச்சாட்டு எதுவும் என்னிடம் இல்லை. இதனால் நான் உங்களை கண்டு பேசுவதற்காக அழைத்தேன். இஸ்ரேல் மக்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையின் பொருட்டு நான் விலங்கிடப்பட்டுள்ளேன் என்றார். பவுல் அங்கு 2 ஆண்டுகள் முழுவதும் தாம் வாடகைக்கு எடுத்த வீட்டில் தங்கியிருந்தார். தம்மிடம் வந்த அனைவரையும் வரவேற்று இறை ஆட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி முழு துணிவோடு தடை ஏதுவுமின்றி கற்பித்து கொண்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 11 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, நேர்மையாளர் உமது முகத்தை காண்பார்கள். ஆண்டவரே, நேர்மையாளர் உமது முகத்தை காண்பார்கள். ஆண்டவரே, நேர்மையாளர் உமது முகத்தை காண்பார்கள். ஆண்டவர் தம் தூய கோவிலில் இருக்கின்றார். அவரது அரியணை விண்ணுலகில் இருக்கின்றது. அவர் கண்கள் உற்று நோக்குகின்றன. அவர் விழிகள் மானிடரை சோதித்தருகின்றன. ஆண்டவரே, நேர்மையாளர் உமது முகத்தை காண்பார்கள். ஆண்டவரே, நேர்மையாளர் உமது முகத்தை காண்பார்கள். ஆண்டவர் நேர்மையாளரையும் பொல்லாரையும் சோதித்தருகின்றார். வன்முறையில் நாட்டம் கொள்வோரை அவர் வெறுக்கின்றார். ஏனெனில் நீதியுள்ள ஆண்டவர் நேரிய செயல்களை விரும்புகின்றார். அவர் தம் திருமுகத்தை நேர்மையாளர் ஆண்டவரே, நேர்மையாளர் உமது முகத்தை காண்பார்கள். ஆண்டவரே, நேர்மையாளர் உமது முகத்தை காண்பார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. துணையாளரை உங்களிடம் அனுப்புவேன். உண்மையை வெளிப்படுத்தும் தூயாவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் பேதுரு திரும்பி பார்த்தபோது இயேசுவின் அன்பு சீடரும் பின்தொடர்கிறார் என்று கண்டார். இவரே இரவு உணவின் போது இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, உம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று கேட்டார். அவரை கண்ட பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, இவருக்கு என்ன ஆகும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன? நீ என்னை பின்தொடர்ந்து வா என்றார். ஆகையால் அந்த சீடர் இறக்க மாட்டார் என்னும் பேச்சு சகோதர சகோதரிகளிடையே பரவியது. ஆனால் அவர் இறக்க மாட்டார் என இயேசு கூறவில்லை. மாறாக, நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன என்றுதான் கேட்டார். இந்த சீடரே இவற்றிற்கு சாட்சி. இவரே இவரை எழுதி வைத்தவர். இவரது சான்று உண்மையானது என நமக்கு தெரியும். இயேசு செய்தவை வேறு பலவும் உண்டு. அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகமே கொள்ளாது என கருதுகிறேன். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமுள்ள ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, an admirer once visited a painter's studio, stood now before a canvas full of life, depth and contrast. ஒரு வர்ணம் பூசுகின்ற அந்த பெயிண்டருடைய ஸ்டுடியோவுக்கு முன்பாக ஒருத்தர் நின்று அந்த வர்ணங்களுடைய ஆழம் அல்லதனுடைய அந்த இம்ப்ரெஷன், அதனுடைய தன்மையை பார்த்து இவ்வளவு அருமையாக இருக்கிறது என்று வியந்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே அங்கு இருந்த அந்த கருவிகள், வர்ணம் பூசுவதற்காக வைக்கப்பட்ட அந்த கருவிகளை பார்த்துவிட்டு இரண்டு புருஷ் அதை பயன்படுத்தி வர்ணம் பூசுகின்ற அந்த புருஷை பார்த்துட்டு இவர் ஒரு கேள்வி கேட்கிறார். As he observed the tools lying nearby, he noticed two particular bruises placed side by side. One thick and bold, the other fine and delicate. அப்போ ரெண்டு புருஷன் பக்கத்தில் இருந்துச்சு. ஒன்று நல்ல தடித்தமாக இருக்கிறது, திக்காக இருந்தது. இன்னொன்று ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆனால் ரொம்ப டெலிகேட், டெண்டர், சாஃப்டாக இருந்தது. ஸோ இவருக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஆச்சரியத்தோடு அவரை பார்த்து கேட்குறார், இந்த ரெண்டு ப்ரூஷையும் நீங்கள் எப்போதும் பயன்படுத்துவீர்களா? With curiosity, the admirer asked, do you always use both these bruises in your work? பயன்படுத்துவீங்களா அப்படின்னு கேட்குறார். அப்படி லைட்டாக தலையாட்டினார். The artist noted with a smile said, always, எப்போதும் நான் அதை பயன்படுத்துகிறேன். ஆனால் அவர் சொன்ன செய்தி என்னென்னா, each bruise brings something special to the canvas. அதாவது நம் வரைப்பின அந்த ஓவியத்திற்கு ரெண்டுமே ஒரு சிறப்பான ஒரு தன்மையை கொண்டு வருகிறது. The thick one gives power and presence. அந்த வடிவத்தினுடைய அமைப்பு, அதனுடைய பிரைட்னஸ்ஸு அந்த திக்கான ப்ரூஸ் கொடுக்குது. And also broad stroke that lay the foundation. அந்த வர்ணத்தினுடைய அடித்தளத்தை அதுதான் அமைக்கிறது. The fine one brings intimacy and detail. அந்த சாஃப்ட் ப்ரூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த வரைபடத்தும் அல்லது அந்த ஓவியத்தினுடைய இன்டிமெசி அண்ட் டீட்டெயில். அதை பார்க்கின்ற பொழுது அதில் இருக்கின்ற
என்ன செய்தி, எதற்காக அந்த ஓவியம் இருக்கிறது, அதனுடைய நெருக்கம் என்ன, அதனுடைய உண்மையான உருவம் என்ன என்பதை அந்த சாஃப்ட் ப்ரஷ் தான் வெளிப்படுத்துகின்றது. ஸோ த சாஃப்ட் ஒன் டச்சஸ் that brings the painting to life. அந்த வர்ணத்திற்கு, அந்த ஓவியத்துக்கு அந்த சாஃப்ட், அந்த மென்மையான அந்த ப்ரூஸ், அந்த மென்மையான டச்சு தான் உயிர் கொடுக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அவர் அமைதியாக இருந்தார். he passed and then continued. திருப்பி சொல்கிறார், ஸோ they don't compete, they complement. அது ரெண்டு புருஷம் போட்டி போகிறது கிடையாது, ரெண்டும் ஒன்று ஒத்து ஆக இணைந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக வந்து கடைசியாக அந்த ஓவியத்தை கொடுக்கிறது. ஸோ ஒன் விதவுட் தி அதர் would leave the picture incomplete. ஒன்று இன்னொன்று, ரெண்டும் ஒன்று இல்லைன்னா அந்த வரைபடம் அல்லது அந்த ஓவியம் முழுமைக்கு வர முடியாது. ஸோ indeed that's how it's with life as well. இது தான் நம்முடைய வாழ்க்கையும். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. நம்முடைய வாழ்க்கையினுடைய தெளிவை, நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தை கொடுக்கின்றது. அதனால் நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தை கொடுப்பதற்காக நாம் எப்படிப்பட்ட பங்களிப்பை தர வேண்டும் என்பதற்காக ஓவியமாக, பெயிண்டராக இருப்பவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று முடிக்கிறார். Jesus as the artist values both bruises for their distinct contributions. Jesus, the master painter, cherished each of his disciples for who they uniquely were. அப்போ ஒவ்வொரு சீடர்களும் தங்களுடைய தனித்தன்மையை வெளிப்படுத்தினார்கள். அவர்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த பள்ளிக்கூடத்தவர்கள் படித்தார்கள். அந்த பள்ளிக்கூடத்திலே ஒவ்வொரு சீடர்களுக்கும் என்று ஒரு தனித்துவம் இருந்தது, தனி குணம் இருந்தது, யூனிக் கேரக்டர் ஒவ்வொரு சீடர்களுக்கும். அந்த சீடர்களுடைய எந்தூசியாசம், அவர்களுடைய ஆர்வம், அவர்களுடைய சக்தி, அவர்களுடைய ஆற்றல், அவர்களுடைய வல்லமை அதற்கேற்ப இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அதனால தான் இன்று நாம் 2 நற்செய்தி, யோவான் நற்செய்தியினுடைய இறுதி பகுதிக்கு வருகிறோம். இந்த 2 சீடர்களும் தங்களுடைய தனித்தன்மையை வெளிப்படுத்துகின்றார்கள். என்ன தனித்தன்மை வெளிப்படுத்துகிறார் என்றால், ஆண்டவர் இயேசுவோடு அவங்க பார்க்குறாங்க. பேசிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் ராயப்பருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். ஏன்னா ராயப்பர் எப்பொழுதுமே பீட்டர் the one very vocal, emotional and being active in the limelight. எப்பவுமே அவர் தான் ஃப்ரண்ட்டில் இருப்பார், கொஞ்சம் இமோஷனலாக இருப்பார், டக்குன்னு பதில் சொல்லிடுவார், கேள்வி கேட்பார். தி அதர் சைடு யோவான், ஏன்னா இயேசுவை அதிகமாக அன்பு செய்தவர் பேதுரு, இயேசு அதிகமாக அன்பு செய்தவர் யோவான். வித்தியாசம் புரியும் நினைக்கிறேன். அப்போது யோவான் the one who was more silent, எப்போதுமே அமைதியாக இருப்பார், affectionate, அன்பானவர், remain passively in the background, எப்போதுமே அமைதியாக இருந்து ஆண்டவருடைய அந்த பணிகளை அல்லது ஆண்டவருக்கு அருகில் இருந்து, அதனால தான் அந்த பெரிய வியாழன் என்று அவருடைய மார்பில் சாய்ந்து கொண்ட அந்த சீடராக இருக்கிறதுனால. இப்போ இயேசு இந்த 3 கேள்விகளை நாம் கேட்டதை நாம் பார்த்தோம் நேற்று. டு யூ லவ் மீ சன் ஆஃப் ஜான், யோவானின் மகன் சீமோனே, என்னை அன்பு செய்கிறாயா? இப்போ இந்த இடத்துல இவருடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, பேதுரு வந்து அவரை பார்த்து கேட்குறார். ஏன்னா இவரே இரவு உணவின் போது இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே உம்மை காட்டி கொடுப்போன் எமர் என்று கேட்டவர். அப்போ இயேசு, அப்போது ஆண்டவரே இவருக்கு என்ன ஆகும் அப்படின்னு பேதுரு யோவானை பார்த்து கேட்கிறார். அப்போ இயேசு என்ன சொல்கிறார், நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன, நீ என்னை பிரிந்த, உனக்கு அது என்ன பிரச்சனை, ஏன் நீ அடுத்தவனை பற்றி கவலைப்படுகிறாய், அவனை பற்றி உனக்கு ஏன் அந்த கவலை, அதை பற்றி கவலைப்படாதே, நீ என்னை பின்பற்று, உன்னுடைய வேலை நீ என்னை பின்பற்ற வேண்டும், அடுத்தவரை பற்றி கவலை கொள்வது அவருடைய அப்பரை பற்றி. இங்கே ஆண்டவர் சொன்னது எப்படின்னா, இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, ஒருவேளை இவர் சாகவே மாட்டார், ஏன்னா ஏற்கனவே 90 வயது வரை அவர் இருக்கின்றார். இன்று நாம் கேட்ட இந்த இறுதி பகுதி, யோவான் நற்செய்தியினுடைய இறுதி பகுதி, இந்த யோவான் நற்செய்தியானது 90களிலே எழுதப்பட்டது. 33 ஆண்டவர் இயேசு இறந்து உயிர்க்கிறார். கடைசியாக அந்த காலகட்டத்திற்கு ஏற்ப யோவான் இயேசுவால் அதிகமாக அன்பு செய்யப்பட்டவர். அப்போது அவர்கள் மத்தியிலே ஒரு சின்ன சிந்தனை என்ன இருந்துச்சு அப்படின்னா, யோவான் இறக்க மாட்டார், ஆகையால் அந்த சீடு இறக்க மாட்டார் என்னும் பேச்சு சகோதரர்களிடையே பரவியது. ஆனால் இயேசு இறக்க மாட்டார்னு நான் சொல்லலை, இது அவர் தான் எழுதுகிறார், யோவான் தான் சொல்கிறார். நான் வரும்பரும் இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன, இந்த சிடரை இவற்றுக்கு சாட்சி. ஆக த விட்னஸ்
இங்கே 2 பேர். இயேசுவை அதிகமாக அன்பு செய்த பேதுரு, இயேசு அதிகமாக அன்பு செய்த யோவான். அப்போ இந்த 2 பேரும் இருக்கின்றார்கள். இந்த 2 பேருடைய வாழ்க்கை எதை வெளிப்படுத்துகிறது என்றால், the life of Peter lived in witness to Christ by a life of martyrdom of blood. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி, இயேசுவை போல, அதுவும் உன்னுடைய வயதான காலத்தில் நேற்று நச்சு நீங்கள் கேட்டிருப்பீங்க, உனக்கு பிடிக்காத ஒருவர் உன் கையை கட்டி அதை எடுத்து கூட்டிகிட்டு போவார். அப்படின்னா பேதுரு தலைகளாக சிலுவையில் அறையப்பட்டு கிறிஸ்துவுக்காக இறப்பார் என்பதை ஆண்டவர் இயேசு முன்னாடி சொல்லுகிறார். த மார்டர்டம் ஆஃப் பீட்டர். இப்போ இவர் ரொம்ப நாள் வாழ்கிறார். யார்? யோவான், இயேசுவால். அப்போது இவருடைய பணி, the life of John lived in witness to Christ by way of loving sacrifices in life and the martyrdom of love each one of us are to. அது அன்பினுடைய வேத சாட்சியாக யோவான் வாழ்கின்றார். ஆக இந்த 2 பேருமே எப்படி ஒரு ஓவியத்தை வரைவதற்கு 2 அந்த தடித்த புருஷும் அல்லது ஷாப்டான புருஷும் இருந்து அந்த ஓவியத்தை கொடுக்கிறதோ, அதே போல இந்த இருவரும் அவரவர் தங்களுடைய தன்மைக்கு ஏற்ப கிறிஸ்துவுக்காக சாட்சிகளாக வாழ்ந்தார்கள். ஒரு அறையிலே மாணவர்கள் இருக்கிறார்கள் என்றால் ஒரு ஆசிரியர் போதிக்கிறார். ஒரு சில மாணவர்கள் நல்லா பிரைட்டாக இருக்கிறாங்க, ஒரு சில பேர் இன்னும் எனர்ஜெட்டிக்காக இருக்கிறாங்க, ஒரு சிலர் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறாங்க, ஒரு சிலர் இன்னும் அமைதியாக இருக்கின்றார்கள். ஆனால் இந்த போதிக்கின்ற அந்த ஆசிரியர் பாடுகின்ற பாடம், அதே நேரத்தில் இவருடைய கவனம் ஒவ்வொருக்கும் வெவ்வேறாகப்படுகிறது. ஒரு சிலருக்கு இவர் தன்னுடைய ஸ்பெஷல் சிறப்பான தனி கவனத்தை கொடுக்கின்றார், அவரை உற்சாகப்படுத்துகிறார், சிறப்பாக படிக்கின்றார்கள். ஆக ஆண்டவர் இயேசுங்கிற இந்த ஆசிரியர் தான் கொடுத்த அந்த செய்தி, இந்த ஸ்பெஷல் டீச்சர் ஜீசஸ் கிரைஸ்ட், இவர்கள் எவ்வாறு ஏற்றுக்கொண்டார்கள் அல்லது இவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை கிறிஸ்துவனுடைய அந்த போதனை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அப்போ நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவனுடைய பிள்ளையாக வாழுகின்ற போது கடவுள் நமக்கு கொடுத்திருந்த திறனுக்கு ஏற்ப நாம் வாழ வேண்டும். அப்படின்னா, and just as an artist values all bruises for their distinct contribution, அந்த ஒவ்வொரு புருஷனும் எப்படி அதனுடைய பங்களிப்பை கொடுப்பதற்கேற்ப அந்த வர்ணம் தீட்டுகின்றவர் பயன்படுத்துகின்றாரோ, அதை போல ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுத்த திறமைகளை, ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையை நாம் பயன்படுத்துகின்ற போது அது நம்முடைய வாழ்க்கைக்கு சிறந்த பயனை கொடுக்கும். Jesus the master painter cherishes each of us his followers for who we uniquely are. அப்போ நம்முடைய தனித்தன்மை அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே பவுலுடைய வெளிப்படுத்த என்ன சொல்கிறாருன்னா, 2 வருஷம் நான் ரோமில் தங்கியிருந்தேன். கடைசி காலத்தில் அவர் அங்கே இருக்கிறார். அங்கே அவர் இருந்த பொழுது கடைசியிலே அவர் தன்னுடைய பணியை, சிறையில் இருந்து கொண்டு பணி செய்கின்றார். பணி செய்கின்ற பொழுது என்ன செய்கிறார்னா, இவர் ஒரு யூதர். அப்போ இவர் என்ன பண்ணுறாங்க, எருசலேமில் கண்ட பொழுது அவன் என்ன சொல்லிட்டான், இவர்கிட்ட நாங்கள் எந்த குற்றத்தையும் காணவில்லை என்ற குற்றமும் கிடைக்கல. அப்போது கடைசியாக தன்னுடைய யூதர்களை பார்த்து 3 நாட்களுக்கு பின்பு யூத முதன்மை குடிமக்களை வரவழைத்தார். வந்து கூடியவர்கள் நோக்கி என்ன சொன்னார்னா, நம்முடைய சகோதரர்களுக்கு எதிராகவோ நம்முடைய மோசே சட்டத்திற்கு எதிராகவோ நான் எதுவும் செய்யவில்லை, இருந்தாலும் அவர்களால் என்னை செய்ய முடியலைங்கிறதுனால நான் எருசலேமில் கைது செய்யப்பட்டு ரோமில் ஒப்படைக்கப்பட்டேன். ஏறக்குறைய 30 ஆண்டுகள் இவருடைய மனமாற்றத்திற்கு பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை போதித்ததனால் பொறாமையினாலே அவர்கள் அவரை தீர்த்து கட்ட பார்த்தார்கள், யூதர்கள் பார்த்தார்கள். ஆனால் மரண தண்டனைக்குரிய குற்றம் எதுவும் இன்னும் காணாததால் என்னை விடு செய்ய விரும்பினார்கள். இப்பொழுது சீசரே என்னை விசாரிச்சிருக்கிறாரு, நாங்கள் இங்கே இருக்கிறேன், நான் எந்த தப்பும் பண்ணவில்லை என்று இஸ்ரேல் மக்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையின் பொருட்டு நான் விலங்கிடப்பட்டுள்ளேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் போதிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவுக்காக இந்த துன்பங்களை நான் ஏற்கிறேன். இதற்காக நான் கொண்டிருந்த அல்லது நான் போதிக்கின்ற அல்லது இஸ்ராயல் மக்கள் கொண்டிருக்கின்ற த ஹோப் ஆஃப் இஸ்ராயல், அதன் பொருட்டு நான் இங்கே விலங்கிடப்பட்டிருக்கின்றேன் என்று சொல்லி அங்கு 2 ஆண்டுகள் முழுவதும் தாம் வாடகைக்கு எடுத்த வீட்டில் வகித்தார். அவர் வேலை செஞ்சார், அவர் தன்னுடைய ஊதியத்திலே வாழ்ந்தார். இருந்தாலும் அங்கு அவர் இருந்த பொழுது எல்லோரையும் வரவேற்று இறையாட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார். துணிவோடு, முழு துணிவோடு, தடை ஏதுமின்றி கற்பித்துக் கொண்டிருந்தார். தைரியமா, ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்காக எதையும் ஏற்க நான் தயார் என்று பவுலுடைய தனித்துவத்தோடு அவர் இயேசு கிறிஸ்துவுக்காக பேதுரு உயிர் துறக்கின்றார். யோவான் தன்னுடைய அன்பை இறுதி வரை வெளிப்படுத்துகிறார். பவுலுடையார், நான் யூதர்களுக்கு எதிராக எதுவும் செய்யவில்லை,
யூத மக்கள் கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கையின் பொருட்டு கிறிஸ்துவுக்காக நான் கடைசி நேரத்திலும், இந்த கடைசி துளி நேரத்திலும் ஒரு கைதியாக இருந்து கொண்டு எழுதி கொண்டு இயேசுவின் நற்செய்தியை பதித்து கொண்டிருக்கின்றேன். எனவே நான் கொண்டிருக்கின்ற இந்த நம்பிக்கையின் பொருட்டு நான் துன்புறுகிறேன், மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு சொல்கிறார். எனவே அந்த நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டுதான் நீங்கள் அன்னையுடைய இந்த ஆளை தேடி வந்திருக்கின்றீர்கள். எனவே நீங்கள் கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கை, நீங்கள் கொண்டிருக்கின்ற அந்த தனித்துவம், த யூனிக்னஸ், நிச்சயமாக உங்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது இல்ல நம்பிக்கையை தூண்டும், கிறிஸ்துவுக்கு ஏற்றவர்களாக வாழ்வீர்கள். எனவே நாம் சந்திக்கின்ற சவால்கள், நாம் சந்திக்கின்ற எதிர்ப்புகள், நாம் சந்திக்கின்ற சோதனைகள் நம்மை தடை செய்யாமல் பவுலடியாரை போல முழு துணிவோடு தடை எதுமின்றி கிறிஸ்துவுக்காக வாழ வரம் கேட்டு ஜெபிப்போம். எதை தந்தாலும் என்றும் தந்தாலும் உமக்கு உகந்தது ஆகுமோ? ஏனை தந்தாலே என்றும் தந்தாலே உமக்கு உரியது ஆகுமே. சகோதர சகோதரி, என்று உங்களது மாலபரி எல்லாம் கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித அருளடையாளங்களை கொண்டாட பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பாக விளங்கும் தூயாவியார் இறங்கி வருவதால் அவரே எங்கள் மனங்களை தயார் செய்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து உயிர் தெழுந்தபின் தம் சீடர் எல்லாருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தமது இறை இயல்பில் நாங்கள் பங்கு பெறும் பொருட்டு சீடர்கள் கண் முன்பாக விண்ணேற்றமானார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கவரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவென்று பாடுவதாவது. தூயவர் 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 வான்படு
கோடிகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொலிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிலர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவுருந்து இறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், எங்களது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினைவு கூர்ந்து வாழ்வரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் கூடிய பெரிய தகுந்துரணங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியா ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சிங் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படி பிணையாய்
ஏற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சி வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்ற உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர. எங்கள் பாவங்களை பாராமல் அது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முதல் திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திரள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். வானக விருந்துக்கு வந்து பாருங்கள், வாழ்வினை மாற்றிடும் சுவைத்து பாருங்கள், வாழ்வினை மாற்றிடும் சுவைத்து பாருங்கள். வானக விருந்துக்கு வந்து பாருங்கள், வாழ்வினை மாற்றிடும் சுவைத்து பாருங்கள். வானக விருந்துக்கு வந்து பாருங்கள், வாழ்வினை மாற்றிடும் சுவைத்து பாருங்கள். அல்ல அல்ல குறையாது அன்பின் தாகம் தனியாது, இன்றும் என்றும் மறையாது நம்மை விட்டு விலகாது.
அல்ல அல்ல குறையாது அன்பின் தாகம் தனியாது இன்றும் என்றும் மறையாது நம்மை விட்டு விலகாது. வாழகு விருந்துக்கு வந்து பாருங்கள், வாழ்வினை மாற்றிடும் சுவைத்து பாருங்கள். விருந்துக்கு வந்து பாருங்கள், வாழ்வினை மாற்றிடும் சுவைத்து பாருங்கள். சனி சாச சனி சாச பாமாமதாதார பாமாமபா. அரும் சுவை உணவினை அடிக்கடி உண்ணும் நீங்கள் இறைவனின் உடலை உண்ண வாருங்கள். இறைவனின் உடலை உண்ண வாருங்கள். மன்னாவை உண்டதால் காணாம் தேசம் நுழைந்தனர், மோட்சம் சேர அழியா உணவு உண்ண வாருங்கள். மோட்சம் சேர அழியா உணவு உண்ண வாருங்கள். தன்னைய கொடுத்தவர் நமக்காக உடைந்தவர், வாழ வைக்க அழைக்கிறார் வாருங்கள். தன்னைய கொடுத்தவர் நமக்காக உடைந்தவர், வாழ வைக்க அழைக்கிறார் வாருங்கள். அன்பரிலே சமுதாயம் படைத்திடுவோம், நாம் அவர் வழி நாடும் வாழ்ந்திடுவோம். அன்பரிலே சமுதாயம் படைத்திடுவோம், நாம் அவர் வழி நாடும் வாழ்ந்திடுவோம். வானக விருந்துக்கு வந்து பாருங்கள், வாழ்வினை மாற்றிடும் சுவைத்து பாருங்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் கனிவுடன் எங்கள் வேண்டல்களை கேட்டருள்வீராக. அதனால் பழையனவற்றிலிருந்து புதிய மறைபொருள்களுக்கு நீர் எங்கள் நடத்தியது போல பழைய நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மை பெற்ற மனங்களால் நாங்கள் புதுப்பிக்கப்படுவோமா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி. சந்திரனை போல் அழகுள்ளவராய்
சூரியனை போல் ஒளியுள்ளவராய் விடியற் காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இவரிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்வோம். என்னை அனுப்பியவரின் திருவிழத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப திரு அவை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை லியோ அவர்களும் எங்கள் ஆயர் சகாயராஜ் மற்றும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள் அருள் சகோதரர்கள் அனைவரும் தம் பணியிலும் அது ஆட்சிக்காகவும் அன்னையின் பொழுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தை வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் ஆட்சிக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசீர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள் அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவை நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடன் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திருப்பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியம் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரை நாடி திருவள்ளிப்பாட்டில் பங்கேற்போர் ஆண்மோடு நடம் தேடுவோர் மரண பயத்திலிருந்து விடுதலை தேடுவோர் புறக்கணிக்கப்பட்டோர் வறுமையுற்றோர் வேலையின்றி தவிப்போர் திருமணத்திற்காக காத்திருப்போர் குழந்தை வரம் வேண்டுவோர் குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர் இறை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர் இன்னும் பல்வேறு தபிகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்கள் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். Let us in a special way remember our brethren who are taking part with faith in this sacred liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். Now in silence, let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் புடம் என்று உண்மையது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதே. புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம்.
ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையத்திலும் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல் இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்கலா சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தரலும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கியனின் ஆசி உங்களோடு என்றும் தங்குவதா. May Jesus touch you and heal you through the loving hands of dear Mother, Our Lady of Velakan. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். அற்புதங்கள் அன்னையே, ஆரோக்கிய தாயே, நற்கருணையாம் இயேசுவே எமக்களித்தாயே. அற்புதங்கள் அன்னையே, ஆரோக்கிய தாயே, நற்கருணையாம் இயேசுவே எமக்களித்தாயே. வாழ்க 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 மரியே, எம்மை வாழ வைக்கும் பரிந்துரையும் நீயே. வாழ்க 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 மரியே, எம்மை வாழ வைக்கும் பரிந்துரையும் நீயே. அற்புதங்கள் அன்னையே, ஆரோக்கிய தாயே, நற்கருணையாம் இயேசுவே எமக்களித்தாயே. நற்கருணை இயேசுவின் முதல் பேழையே, அந்த நல்லோனில் நலமடைந்தோம் தயவாடே. நற்கருணை இயேசுவின் முதல் பேழையே, அந்த நல்லோனில் நலமடைந்தோம் தயவாடே. அவர் சொற்படி வாழ அழைத்திடும், அவர் சொற்படி வாழ அழைத்திடும். உம்மழைப்பில் என்றும் வாழ மன்றாடம்மா, உம்மழைப்பில் என்றும் வாழ மன்றாடம்மா. அற்புதங்கள் அன்னையே, ஆரோக்கிய தாயே, நற்கருணையாம் இயேசுவே எமக்களித்தாயே. அற்புத